அம்மா என்ன ஜீவா பயங்கர ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன விஷயம்? அம்மா வழக்கமா ஆபீஸ்க்கு போய் டயர்டா வேலை பார்த்துட்டு வருவேன். இன்னைக்கு ஹாஃப் டே லீவ் போட்டு பர்த்டே பார்ட்டி போயிட்டு வரேன். யாருக்கு பர்த்டே? என் ஃப்ரெண்டுக்குமா. எந்த ஃப்ரெண்டுக்குன்னு கேட்டேன். அம்மா நீ டவல் கொண்டு வா, இது புது ஃப்ரெண்டு. ஸ்கூல் டேஸ்ல இருந்து காலேஜ் வரைக்கும் உன்னோட எல்லா ஃப்ரெண்டும் எனக்கு தெரியும். சொல்லு. இந்த ஃப்ரெண்ட் உனக்கு தெரியாது. அது என்ன அப்படி ஒரு புது ஃப்ரெண்டு? அப்ப அந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கூட்டிட்டு வா. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுன்னு ஆகணும். என்ன சொன்ன? இல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். சரி சீக்கிரமா சாப்பிடு வா. அம்மா இன்னைக்கு வெளியில சாப்பிட்டோமா? என்னடா சாப்பிட்டாச்சுன்னு எனக்கு ஒரு போன் போட்டு சொல்லலாம்ல, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சாரிமா சொல்ல மறந்துட்டேன். அந்த டிஃபன் கேரியராவது மறக்காம கொண்டு வந்தியா இல்ல நேத்து மாதிரி மறந்து வச்சிட்டியா? கார்ல இருக்கு, போய் எடுத்துக்கோ ப்ளீஸ். கார் வரைக்கும் கொண்டு வர, அது அங்கேயும் நீங்க கொண்டு வர ஒரு சோம்பேறித்தனமா? நீ எல்லாம் ஆபீஸ்ல எப்படிதான் ஒர்க் பண்றியோ. உன் ஃப்ரெண்ட் விஷால் அவன் எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இருக்கான், அவனுமே கொஞ்சம் இருக்கக்கூடாதா நீ? ஏய் டோன்ட் கம்பேர். நல்ல விஷயத்துக்கு கம்பேர் தான் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு அசிஸ்டன்ட் வேணும் உனக்கு. ச்சே புலம்பாதம்மா, நான் ஜாலி மூட்ல இருக்கேன். ஐயோ கல்யாணம் பண்ணிக்கோ, உன் பொண்டாட்டி வந்து இதெல்லாம் உனக்கு பண்றாளா நானும் பாப்பேன்ல. வீட்டுக்கு வந்தா ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ்டா ஃபேமிலியோட இருப்போங்கிறதே உங்களுக்கு கிடையாது. எப்ப பாரு ஏதாவது பண்ணிக்கிட்டு. சாயந்தர நேரத்துல ஷேவ் பண்ணுவாங்க. சாயந்தரம் மட்டும் முடி வளராதா என்ன? இந்த பாரு நீ எதையோ சொல்ல வர, அதை விட்டுட்டு ஷேவ் பண்றீங்களே சாயந்தரம் பண்றீங்களேன்னு. சரி என்ன விஷயம் சொல்லு. பாருங்க. ஐ லவ் யூ. எதுக்கு இந்த கார்டை இப்ப எங்கிட்ட தர? கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஜீவாவோட கார்ல இந்த கார்டு இருந்தது. ஜீவாவோட கார்ல இருந்ததா? ஐ லவ் யூ அக்கி. ஆஹா, அதனால பிள்ளைய சந்தேகப்படுறியா நீ? ஜீவா யாரையும் லவ் பண்றான்னு நினைக்கிறேன். எப்படி சொல்ற? என்ன போட்டிருக்கு பாருங்க. ஹனி fallen in love with you, thinking of you. இந்த மாதிரி கார்டுல எல்லாம் மை டியர் ஹனி, மை டார்லிங், ஆல் ஐ நோ யூ ஆர் தேர் இன் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். இந்த மாதிரி எல்லா கார்டுலயும் இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. இது அவனுக்கு வந்து நீ எப்படி சொல்ற? அவன் ஃப்ரெண்டுக்கு யாராவது கொடுத்துருப்பாங்க, அந்த கார் இந்த காருக்குள்ள வந்திருக்கும். அவனுக்காகவும் இருக்கலாம்ல, அவன் வயசு இந்த மாதிரிங்க. என்ன வயசுக்கு என்ன? இது பாருங்க, அவனுக்கு லவ் வந்தா வர டிபிக்கல் சிம்டம்ஸ் அத்தனையும் இருக்கு. என்ன சிம்டம்ஸ் நீ பார்த்த? தனியா ஓரமா உட்காந்து எதையோ பறி கொடுத்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். பசிக்கலன்னு திடீர்னு சொல்லிடுறான். ஒரே மூடியா இருக்காங்க. என்னம்மா நீ பெத்த அம்மா வந்துட்டு இப்படி எல்லாம் பிள்ளைய சந்தேகப்படுறிய? அவன் அந்த மாதிரி பையனே கிடையாது. அக்காவுக்கு கல்யாணம் ஆகிற விரக்தியில உம்முன்னு உட்கார்ந்து இருப்பான். அக்கா கல்யாணத்துக்காக அங்க பிரதர்ஷனம் பண்ணவன் தெரியுமில்ல. இந்த நிலைமையில அவன் காதலிப்பானா? சும்மா மண்டையை போட்டு குழப்பிக்காத. நீயும் குழம்பி என்னையும் குழப்பி போ. அப்படி யாரையா லவ் பண்ற வந்தா, அப்பா நான் இந்நேரம் லவ் பண்றேன். இந்த காலத்து பசங்க அப்படி போல்டா சொல்லுவாங்க. இப்பதான் வந்தீங்களா? காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? ஏங்க உங்களை தானே கேக்குறேன். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு தயாராயிட்டான்றத நிரூபிச்சிட்டா. ஒரு பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியாத தாய் தகப்பன்னு நம்மள நினைச்சிட்டா போல இருக்கு. யார பத்தி சொல்றீங்க? அகிலாவை பத்தி தான். ஒருத்தரோட கார் ரிப்பேர் ஆனதுனால என் ஆட்டோல அவர் ஒரு ஹோட்டல் கூட்டி போன. அங்க பெருமாள் ஐயா பையன் ஜீவா நம்ம அகிலாவுக்கு கேக் ஊட்டிட்டு இருந்தாங்க. அத பார்த்த உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. பெருமாள் ஐயா பையனும் அகிலாவும் என்ன பாக்குறதுக்கு முன்னாடி அங்க இருந்து நான் வந்துட்டேன். யார் யார் மேல ஆசைப்படுறது? நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில அவ தகுதிக்கு மீறி ஆசைப்படுறாளா? அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேணாம். அகிலா ஜீவா யாருன்னு தெரிஞ்சுதான் விரும்புறாளா இல்ல தெரியாம விரும்புறாளா? அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான்
நாம எந்த முடிவு எடுக்கணும்? அவ வரட்டுங்க, நான் கேக்குறேன். அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டிடாத, பொறுமையா கேளு. என்னடா அப்படி பாக்குற? நீ வாங்கி கொடுத்த புடவைதான். நீ வந்து சந்தோஷமான செய்தியை சொல்லுவேன்னு தான் நான் இதை கட்டிட்டு இருக்கேன். வாடா, வா, உள்ள வா. வாடா, சீக்கிரம் வந்து சொல்லு, வா. என்னாச்சுடா? என்ன தாஜ்மஹாலை திரும்ப கொண்டு வந்திருக்க? அவகிட்ட கொடுக்கலையா? என்னடா அவகிட்ட கொடுக்கல? ஜீவாவை லவ் பண்றமா? எப்படி சொல்ற? எப்படி சொல்ற? அம்மா, நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன். அங்க வச்சுதான் இது அவகிட்ட கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டு. அம்மா, அந்த ரெஸ்டாரண்ட்ல ஜீவாவும் அகிலாவும் ஒரே டேபிள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் கேக் எல்லாம் ஊட்டிக்கிட்டு எல்லாரும் முன்னாடியும். அதானேமா லவ்? அம்மா கதவு தரமா? அம்மா கதவு தரமா? அம்மா என்னாச்சுமா? அம்மா இங்க போறமா? அம்மா, அம்மா, அம்மா ப்ளீஸ்மா. என்னடா அப்படி பாக்குற? என் பையன் நீ மனவேதனையோட இருக்கும்போது நான் மட்டும் புது புடவையை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்க முடியுமா? அதான் புடவையை மாத்திக்கிட்டேன். விஷால், அம்மா அம்மா வேணுமா அந்த பொண்ணுகிட்ட பேசவா? சொல்லுடா, நான் பேசின அந்த பொண்ணு கேட்பாடா? என்னப்பா சொல்றேன், நான் பேசட்டுமா? அம்மா பேசட்டுமா? அம்மா புரிஞ்சுக்கமா, அவ லைக் பண்றது ஏன் ஜீவாவ? நானும் அவன் மேல ஆசைப்பட்டேன்னு என் ஜீவாவுக்கு தெரிஞ்சாவே அவன் உடைஞ்சு போயிடுவாமா. என்ன பேச்சுடா பேசுற? எப்ப பார்த்தாலும் ஜீவா ஜீவான்னு. டேய், உன்னோட வாழ்க்கை பத்தி நினைச்சு பாத்தியா? உன்னோட பழகனாங்கிறதுக்காக ஃபாரின் போற வேலையை தான் விட்டு கொடுத்த. உன்னோட வாழ்க்கையை விட்டு கொடுக்கணும்? அம்மா, என் உயிரையே கொடுப்பேன் ஜீவாவுக்காக. போதும், இனி இந்த விஷயத்தை பத்தி யாரும் பேச வேண்டாம். யார் பேசினாலும் எனக்கு ரொம்ப கோபம் வந்துரும், நீ உட்பட.
எனக்கு ஜீவா தான் எல்லாமே. மறுபடியும் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த. நீ கிளம்பு. நீ முதல்ல பெட்டியை தூக்கிட்டு ஊருக்கு கிளம்பு. நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்ன. என்னமா பேசிட்டடா, நீ என்ன பேசிட்ட. ஆனா உன்னோட மனசு எவ்வளவு வேதனைப்படும் எனக்கு நல்லா தெரியும். சின்ன வயசுலயே நீ ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா உன் மனசு எவ்வளவு உடைஞ்சு போயிடும் எனக்கு தான் தெரியும். ஆனா இப்ப உன் மனசு உடைஞ்சு போயிடுச்சேடா. என்ன பண்ண போறேன்னு சொல்லு. அவனும் நீயும் ஒரு தாய் வயித்துல பிறந்தவங்க மாதிரின்னு சொல்ற. அவன் உனக்காக விட்டு கொடுக்கட்டுமேடா, விட்டு கொடுக்கட்டுமே. சுலபமா சொல்லிட்டடா. ஆனா உன் மனசு என்ன பாடுபடும் எனக்கு நல்லா தெரியும். இந்த வீட்டுக்கு விளக்கேத்த ஒரு மருமக வேணும்னு சொன்ன. அம்மா மருமகளை நானே கூட்டிட்டு வரேன்னு சொன்ன. அதை கேட்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அந்த சந்தோஷத்துல நீயே மண்ணெண்ணி போட்டுட்டியேடா, நீயே மண்ணெண்ணி போட்டுட்டியே. ரொம்ப பெருமையா இருக்குடா, ரொம்ப பெருமையா இருக்கு. அழகான ஒருத்தனுக்காக பெத்த தாய் என்னைய வாய மூடு ஊருக்கு பரப்பு போன்னு சொன்ன பாத்தியா? ரொம்ப பெருமையா இருக்குப்பா, ரொம்ப பெருமையா இருக்கு. அப்பா விஷயம் நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிருயா, என்ன மன்னிச்சிரு. என்ன வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டேடா. நான் எங்க போவேன்? என்னதான் உங்க அப்பா உன் தலையில கட்டிட்டு போயிட்டாரு, உன் தலையில கட்டிட்டு போயிட்டாரு. இந்த சாக்கடைக்கு ஏதுடா போக்கிடும், இந்த சாக்கடைக்கு ஏது போக்கிடும். அம்மா அழாதம்மா. அம்மா நான் தெரியாம சொல்லிட்டேம்மா. அம்மா உன் மனசை புண்படுத்தணும்னு நினைக்கலம்மா. அம்மா மன்னிச்சிருமா, சாரிம்மா. அம்மா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதம்மா. அம்மா அம்மா அழாதம்மா. அம்மா சாரிம்மா, அம்மா சாரிம்மா. அம்மா அழாதம்மா, ப்ளீஸ் மா, ப்ளீஸ் மா. நீ அழாதடா, நீ அழாத, நீ அழுதா முடியாதுடா. எனக்கு யாரும் இல்லம்மா. நீ அழுதுற செல்லம், நீதானம்மா எனக்கு, நீதானம்மா எனக்கு. முடியாதுடா, சாரிம்மா, சாரிம்மா, வெரி சாரிம்மா.
சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹோட்டல்ல பர்த்டே பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருந்தாங்க. அதான் போக வேண்டியதா போயிடுச்சு. பார்ட்டி என்னமோ 6 மணிக்கு முடிஞ்சிடுச்சு. அந்த சாந்தி வீட்டுக்கு கூப்பிட்டால, அதனால லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்ன சத்தமே காணும்? ஓ, உங்களுக்குலாம் சொல்லாம பார்ட்டிக்கு போயிட்டேன்னு கோவமோ? ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ணோம். அதான் சொல்ல முடியல. ஐ எம் வெரி சாரி. என்ன, நான் ஒருத்தங்க பேசிட்டு இருக்கேன், யாரும் பதில பேச மாட்டேங்கிறீங்க. என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? ஏன் எல்லாரும் இப்படி உம்மன்னு இருக்கீங்க? உங்க அப்பா ஒருத்தர அவர் ஆட்டோல ஏத்திட்டு போய் ஒரு ஹோட்டல்ல விட்டுருக்காரு. அங்க பார்க்க கூடாதத பாத்திருக்காரு. எங்க எல்லாத்தையும் நான் தான் சொல்லணுமா? நீங்க சொல்ல மாட்டீங்களா? சொல்றதுக்கு என்ன இருக்கு? என் பொண்ணு அகிலாவும் உன் முதலாளி பையனும் நெருக்கமா இருக்கிறத பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. நீ அவரு கேக் ஓட்டி விட்டியா? அவரு உனக்கு ஓட்டி விட்டாரா? அப்படியாக்கா? அப்படி இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் நான் தான் என் கண்ணால பார்த்தனே. நீ ஒண்ணு சின்ன குழந்தை இல்லடி. நீ 1000 பேருக்கு புத்தி சொல்றவ. நான் உனக்கு புத்தி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இத பாரு, புள்ளிய ஒழுங்கா வச்சாதான் கோலம் நல்லபடியா அமையும். அது நேரம் வரும்போது நானே சொல்லலாம்னு இருந்தேம்மா. நேரம் இப்ப வந்துருச்சுன்னு நினைச்சிட்டு சொல்லு. சொல்றேன். உங்க முதலாளியோட பையன் தான் அவருன்னு தெரியாம தானே பழகிட்டு இருக்கேன்பா. எனக்கு அண்ணம்மாவோட முதலாளி பையன் கருப்பா சிகப்பான்னு கூட தெரியாது. ஒரு தடவை நானும் அண்ணம்மாவும் மார்க்கெட்டுக்கு போனப்ப அதோ அந்த கார்ல இருந்து இறங்கி போறாரு அந்த பையன் தான் என் முதலாளியோட பையன் அப்படின்னு அண்ணம்மா சொல்லுச்சு. அப்ப பார்த்தேன். எங்க பழக்கம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்க. ரொம்ப நாகரிகமா தான் நாங்க பழகிட்டு இருக்கோம். நான் உங்க பொண்ணுப்பா, எந்த தப்பும் பண்ண மாட்டேன்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா? நான் ஒரு சாதாரண ஆட்டோக்காரன். ஆனா என் பொண்ணு பெரிய கம்பெனில வேலை பார்க்கறா. நான் கேட்ட கேள்விக்கு மதிச்சு நின்னு பதில் சொல்லிட்டு இருக்கா. இதே வேற ஒரு பொண்ணா இருந்தா, நான் சம்பாதிக்கிறேன், ஏன் சம்பாதித்தல் நீங்க சாப்பிடுறீங்க, உங்க கேள்விக்கு நான் ஏன் பதில் சொல்லணும் அப்படி சொல்லி இருந்திருக்கலாம். அந்த வகையில நாங்க ரொம்ப பாக்கியம் செஞ்சவங்க. நீ காதலிச்சது தப்பு இல்லம்மா. ஆனா யாரு என்னன்னு தெரியாம காதலிச்ச பாரு, அதுதான் தப்பு. அந்த குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கும் ஒத்து வருமா? வராது. அதனால அவனை மறந்துருமா. ஆசைப்படுறதுல ஒரு நியாயம் இருந்தா தான் அந்த கடவுளே நிறைவேற்றி வைப்பாருன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். நீயும் உண்மைதான்ப்பான்னு சொல்லுவ. நீ அந்த வீட்டுக்கு போய் வாழணும்னு நினைக்கிறதுல எந்த நியாயமும் இல்லம்மா. ஆரம்பத்திலேயே இதெல்லாம் விட்டுருமா. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. நீ ஒண்ணு சின்ன குழந்தை இல்லடி. நீ 1000 பேருக்கு புத்தி சொல்றவ. நான் உனக்கு புத்தி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஆசைப்படுறதுல ஒரு நியாயம் இல்லாதான் அந்த கடவுளே நிறைவேற்றி வைப்பாருன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். நீயும் உண்மைதான்ப்பான்னு சொல்லுவ. நீ அந்த வீட்டுக்கு போய் வாழணும்னு நினைக்கிறதுல எந்த நியாயமும் இல்லைம்மா. ஆரம்பத்திலேயே இதெல்லாம் விட்டுருமா. அதுதான் எல்லாருக்கும் நல்லது.